Hi friends, welcome to Rekha family. எங்க ஃபேமிலிக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க ஹோம் சீரிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஹோம் சீரிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி 2 வீடியோ ஹோம் சீரிஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனல் ரேகா ஃபேமிலியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாசக்கால் பூஜைக்கு பார்த்திங்கன்னா விடியற்கால 4 to 6 டைம் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளேயே நாங்கள் கிருஷ்ணகிரியிலேருந்து ஃப்ளாட்டு இருக்கிற இடத்துக்கு நாங்கள் எல்லாருமே வந்து விடியற்காலையிலே கிளம்பி போயிட்டோம். அங்கே கூடவே வந்து என் ஃப்ரெண்ட்ஸையும் ஹவுஸ் ஓனர் அவங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஆன்ட்டி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிருந்தேன். ஒரு 5 லேடிஸ் சேர்ந்துட்டு வாசக்காலை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் எல்லாம் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து குங்குமம்லாம் வச்சு இது பண்ணோம். அப்புறம் எங்கள் மேஸ்திரி அண்ணா வந்து கத்தாழையும் மாயலை அப்புறம் நவதானியத்தை வந்து ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சிட்டு அந்த நவதானியத்துக்கு கத்தாழைக்கு எல்லாமே சேர்த்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசக்காலுக்கு மேலே கட்டுறதுக்கு பூஜைக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாசக்காலுக்கு மேலே வந்து அந்த நவதானிய கட்டை வந்து கட்டிட்டாங்க முதல்ல. அப்புறம் நான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சளில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தேன். அந்த பிள்ளையாருக்கு அருகம்புல், எருக்கம்பூவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து அந்த நவதானியம் கட்டிட்ட பிறகு நம்ம நவரத்னம் போடுறதுக்காக பூமிக்கு அடியில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டோம். எதுக்காகனாக்கா அந்த நவரத்னம், நவபாஷானம், நவதானியம் அதெல்லாம் போடுறதுக்காக சின்னதாக வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டோம். வாசக்காலுக்கு அடியில் அது இருக்கணுன்றதுக்காக அப்பா வந்து வாங்கிட்டு வந்த அந்த நவரத்னம் அப்புறம் அந்த தங்கம், வெள்ளி தகடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது முக்கியமாக பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தகடு வச்சுருந்தோம் நாங்கள். அந்த லக்ஷ்மி தகடு அப்புறம் ஒரே ஒரு குண்டுமணி தங்கமாவது வைக்கணும்னு சொன்னாங்கிறதுக்காக ஒரு குண்டுமணிக்கு மிச்சமாகவே தங்கம் வந்து நான் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையுமே பூஜையில் நாங்கள் வச்சோம். வாசக்கால் பூஜைன்றது ரொம்ப முக்கியமான பூஜைன்றதுனால என்னென்ன பொருள் வேணும்ன்ட்டு முன்னாடியே வந்து நாங்கள் எல்லா லிஸ்ட்டும் வாங்கிட்டு வந்துட்டு க்ளீனாக போயிட்டு அதுக்கு தகுந்த பொருளெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நவரத்னமும் நவதானியமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் வந்து லக்ஷ்மி தகடு, இந்த வீடு வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணுன்றதுக்காக அடிஷ்னலாக வந்து நான் லக்ஷ்மி தகடு வாங்கிட்டு வந்திருந்தேன். பூஜைக்கு நேரம் கரெக்டாக வந்ததுனால எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு வாசக்காலை வந்து பூ போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வச்சோம். அப்புறம் நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் இருந்ததுங்களா, பூஜை சாமானும், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, வரவங்களுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் பிட்டும் மஞ்சள் கொம்பும் சேர்த்து கொடுக்கலான்றதுக்காக அது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா. அந்த பொரிக்கல்ல இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தட்டில் வந்து ப்ராப்பராக நான் அடுக்கி வச்சுட்டு பூஜைக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான எல்லா பொருளையும் வச்சுட்டு பூஜையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்து வச்சு அதையும் பூஜையில் வச்சு நாங்கள் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் எலுமிச்சை பழத்தில் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் தடவிட்டு அதையும் கற்பூரம் வச்சு டிஸ்டி கழிக்கிறதுக்காக அதையும் வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூரம் கொளுத்துறதுக்கு முன்னாடி ஊதுபத்தி கொளுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி பத்தி காமிச்சிட்டு அதையும் வந்து நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். ஊர்லேருந்து அப்பா, அம்மா 2 பேரும் வந்திருந்தாங்க. அம்மா வந்து பூஜைக்கு தேவையான திங்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். பூஜை வந்து மேஸ்திரி அண்ணாவும் அப்பாவும் சேர்ந்துட்டு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிட்டு அவங்களும் சின்ன மேஸ்திரி அண்ணா தான் பண்ணிகிட்டு இருந்தார். பெரிய மேஸ்திரி அண்ணா அவங்க வீட்டில் யாரோ இறந்துட்டாங்கன்றதுனால அவர் வந்து அந்த கீழே நின்றுட்டே வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பீட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். பூஜை முடிஞ்ச பிறகு எல்லாருக்குமே வந்து அம்மா தான் அந்த ப்ளவுஸ் பீட்டு, மஞ்சள், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் வச்சு கொடுத்தாங்க. தேங்காய் எல்லாம் உடச்சி வச்சிட்டதுக்கப்புறம் கற்பூரம் காமிச்சு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம்.
தீபாராதனை வந்து பார்த்திங்கன்னா மேஸ்திரி அண்ணாவே பண்ணார். பண்ணிவிட்டு அவர் தான் எல்லாருக்கும் வந்து தீபத்தை வந்து காமிச்சிட்டு வந்தார். நல்ல நேரத்திலே வாசக்கால் வைக்கணுன்றதுனால ஒரு 5 லேடிஸ் வந்து கூப்பிட்டுட்டு, வாசக்கால் வந்து நல்லா கனமாக வெயிட்டாக இருந்ததுனால சப்போர்ட்டுக்கு எங்கள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் மேஸ்திரி அண்ணாவும் வந்தார். நல்ல நேரத்துலேயே கொஞ்சம் அசைச்சு மட்டும் நீங்கள் வச்சுடுங்க, நாங்கள் தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அந்த நவரத்னம் நவதானியெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு 5 லேடிஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த இதுவும் வந்து கொஞ்சமாக நவுத்தி வைக்க சொன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், லைட்டாக நவுத்தணும். எங்களால் அதுவே முடியல. அப்புறம் லைட்டாக எல்லோரும் சேர்ந்துட்டு சும்மா ஒரு ஸ்லிப் பண்ணுற மாதிரி பண்ணி நவுத்தி நாங்கள் அந்த வாசக்காலை நவுத்தணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லக்ஷ்மி தகடை வந்து உள்ளே வச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து நவரத்ன அந்த தகடு மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த தகடை வந்து ஒவ்வொன்றா எடுத்து அதையும் வச்சோம். அப்புறம் சுஷ்மிதா கையால் வந்து அந்த தங்கம் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை வந்து அவளை விட்டு போட விட்டோம். அதுக்கப்புறம் வந்து நவரத்ன கற்கள் மாதிரி வாங்கி வந்ததை வந்து என் ஃப்ரெண்டு வந்து அவளை விட்டு நாங்கள் பார்வதியை விட்டு நாங்கள் போட விட்டோம். போட்டதுக்கப்புறமா வாசப்படியில் முன்னாடி இருக்கிற அந்த பூஜை திங்ஸு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே பூஜை ரூம் மாதிரி ஷெல்ஃப் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷெல்ஃப் கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா திங்ஸையும் வச்சோம். இந்த பூஜை நல்லபடியாக முடியணுன்றதுக்காக அந்த குழியில் வந்து மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் பூ எல்லாத்தையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து எதிர்க்க இருந்த பூஜை திங்ஸ் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, விளக்கு, இது எல்லாத்தையுமே நான் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூம் ஷெல்ஃப் ஆண்ட வச்சிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த வாசக்காலை வந்து தூக்கி மேலே நிற்க வைக்கணும். அதுக்கு வந்து இதெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் பத்திரமா உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சிட்டேன். அதை வாழை சொருவிடா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசக்கால மேஸ்திரி அண்ணாங்க ப்ளஸ் எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்காரு எல்லோரும் சேர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நவுத்தி, அது ரொம்ப கனமாக இருந்தது வாசக்கால். அதனால் வந்து பேலன்ஸ் பண்ணி நவுத்தி கடப்பாரை வச்சு தள்ளி கரெக்டாக அந்த பொசிஷனில் வைக்கிறதுக்காக வச்சுட்டு, அதை வந்து வாசக்காலை கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே அடியில் மட்டும் சிமெண்ட்டு போட்டு நல்லா அதை வந்து பேக் பண்ணாங்க. பேக் பண்ணிவிட்டு பூஜையை வந்து வாசக்கால் பூஜையை வந்து கம்ப்ளீட்டாக நல்லபடியாக ஒரு திருப்திகரமாக இருந்தது. ஒவ்வொரு பூஜையுமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வந்து நல்லபடியாக நடந்து முடியணுமேன்ற ஒரு கான்ஷியஸ் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இந்த பூஜையும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து வாசக்காலுக்கு வந்து தோரணம் போட்டுட்டு பார்க்கும்போது வீடே கொஞ்சம் லட்சணமாக தெரிஞ்சது. மனசுக்கும் ஒரு நல்ல திருப்தியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ரேக்கா ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இப்போதான் வாசக்கால் மாதிரி